சிபிஜெட் கார்த்திக் வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னார், வாங்க மேட்டூர் வரைக்கும் போகலாம். போகிற வழியில் வந்து சென்னம்பட்டியில் வந்து ஒரு நண்பரோட தோட்டம் இருக்குது, சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து கோட்டையூர் நெருப்பூருக்கு போகலாம் அப்படின்னாரு ஒரு கிடா விருந்துக்காக. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்னம்பட்டியில் இருக்கக்கூடிய நண்பர் தோட்டம், இந்த கரட்டோரம் மலையோரமாக வந்து ஒரு அழகிய தோட்டம், சுற்றிலும் வந்து இயற்கை அழகுகள் உள்ள, சுற்றிலும் தோட்டம் உள்ள ஒரு அழகிய வீடு. அங்கே தான் அப்படியே நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிவிட்டு அவர் தோட்டத்தை சுற்றி பார்க்குறப்ப தான் வந்து சுற்றிலும் வந்து காய்கறி தோட்டம், எப்போவுமே கிராமத்துக்குரிய ஒரு சின்ன சின்ன ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி தோட்டம், வீட்டுக்கு தேவையான காய்கறி தோட்டம், மாடுகள் இதெல்லாம் அப்படி இருந்தது. எரும் மாடு, பசு மாடு எல்லாம் ஆங்காங்கே அப்படியே கட்டப்பட்டிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி பார்க்குறப்ப தான் வந்து அவங்க வந்தாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்புழு இயற்கை உரம் அவங்களே தயாரித்து அவங்களுடைய தோட்டத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து காட்டினாங்க. அந்த அழகிய வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம், அந்த வெங்காய செடியெலாம் நட்டுருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போகிறப்ப அந்த களைக்கொத்துலாம் இருந்தது. இந்த களைக்கொத்து பார்த்தோன்னா சின்ன வயசில் வந்து எனக்கு களை வெட்டுற ஞாபகம். சரி, இந்த வெங்காய தோட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் களையெல்லாம் கொஞ்சம் நேரம் களை வெட்டிட்டு அப்புறம் முள்ளங்கி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. முள்ளங்கிலாம் வந்து அப்படி பிடிங்கி காமிச்சாங்க. இவ்வளோ இந்த சொரக்காய் செடி, அப்புறம் இந்த பீக்கங்காய் செடி, இதுமாரி அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டு தேவைக்கே வந்து வீட்டு பின்புறம் முன்புறமெல்லாம் வந்து காய்கறி செடியெலாம் வச்சு பயன்படுத்திட்டு வராங்க. நெல் ஆங்காங்கே காய வச்சுருந்தாங்க. நான் போகிறப்போ ஒரு அம்மா வந்து நெல்லுலாம் உலாவிட்டு இருந்தாங்க. இந்த காவலுக்கு ஒரு நாய், ஆங்காங்கே மாடுகள், பெரிய நெல்லிக்காய் மரம். இந்த வீடே வந்து பார்க்குறதுக்கு கோழிக்குன்னு சொல்லிட்டு தனியாக பின்புறத்தில் வந்து ஒரு கூண்டு மாதிரி கட்டி உள்ள பெருவட கோழிங்க, அதாவது நாட்டு கோழிங்கெல்லாம் அப்படி வளர்த்துட்டு வராங்க. அதெல்லாம் அப்படி பார்த்தோம். இதுதான் அந்த உள்ளே போனோடனே அந்த கிராம மனம் வீசக்கூடியது. அங்கங்கே மாட்டுகள் சத்தம், கோழிகள் சத்தம் இதெல்லாம் அப்படியே கேட்டுச்சு. இதெல்லாம் அப்படியே சுற்றிலாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கிணறு காமிச்சாங்க. இவ்வளோ தோட்டத்துக்கும் வந்து ஒரு கிணறு இருக்கணும் இல்லையா, இந்த கிணத்து தண்ணி தான் வந்து இத்தனையும் தண்ணி பாய்ச்சி ஆகணும். ஒரு அழகிய கிணறு அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஆழமாக வந்து இந்த கிராமத்துக்குன்னு ஒரு கிணறு. சரின்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து தோட்டத்தில் வந்து டிராக்டர் மூலமாக அப்படியே உழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மனசு திருப்தியாக இருந்தது. மீண்டும் வந்து ஒரு கிராமத்து வீடெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.